ஹலோ, குட் மார்னிங். ஜனாபாய் சரித்திரம். பண்டரிபுரம் கோவிலில் கார்த்திகை மாத ஏகாதசி திருவிழா முடிந்தவுடன் ஒரு சிறுமி கோவிலின் வாசலில் அமர்ந்து உள்ளே பார்ப்பதும் அழுவதுமாய் இருந்தாள். யார் என்ன கேட்டாலும் பதில் இல்லை. அப்பொழுது நாமதேவர் அங்கு வந்தார். சிறுமியிடம் பேசி அவள் மனநிலையை அறிந்து அவளுக்கு இருக்கும் பக்தியை உணர்ந்து தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல தீர்மானித்தார். சிறுமியும் ஒப்புக்கொண்டாள். நாமதேவருக்கு வீட்டிலிருக்கும் தன் அம்மா குணாயி என்ன சொல்லுவாளோ என்ற எண்ணம் இருந்தது. குணாயி நல்லவள், ஆனால் கண்டிப்பு அதிகம். மேலும் நாமதேவர் வீட்டில் நிறைய பேர் சாதுக்கள் வேற. இவர் தினமும் சாப்பிட அழைத்து வந்து விடுவார். வருமானம் எதுவும் பெரியதாக கிடையாது. அன்றைய தினத்திற்கு பசியில்லாமல் இருக்க வழி கிடைக்கும். நாளைக்கு சேர்த்து வைப்பது என்பது கிடையாது. இந்த நிலையில் இன்னொரு நபர் என்றால் அம்மா என்ன சொல்லுவாளோ என்ற தயக்கம். அதனால் நாமதேவர் வீட்டு வேலைக்கு உதவியாக இருப்பாள் என்று அழைத்து வந்தேன் என்று கூறலாம் என்று முடிவு செய்து ஜனாபாயை வீட்டிற்கு அழைத்து வந்தார். ஜனாபாய் பற்றிய ஒரு சிறிய குறிப்பு. ராமாயணத்தில் கைகேயியிடம் பணியாளாக இருந்தவள் கூனி. கைகேயியை ராமனுக்கு எதிராக தூண்டி பாவத்தை சேர்த்து கொண்டவள். இந்த கூனிதான் கிருஷ்ண அவதாரத்தில் திருவிக்கிரா என்ற பெயரை உடையவளாக அழகான முகத்தோடு உடம்பில் வளைவுகளுடன் இருந்தாள். இவள் கம்சனுக்கு சந்தனம் அரைத்து கொடுப்பவள். ஒரு முறை கிருஷ்ணன் மதுரா நகரத்திற்கு வந்த பொழுது இவள் மனமிக்க சந்தனத்தை எடுத்துச் செல்வதை பார்த்து சுந்தரி என்று அழைத்தான். இவள் மனமகிழ்ந்து சந்தனத்தை கிருஷ்ணனுக்கு கொடுக்க கண்ணனும் இவள் கால் கட்டை விரல் மீது தன் கட்டை விரலை வைத்து அழுத்தி முகவாய்க்கட்டையில் தன் இரு விரல்களை வைத்து நிமிர்த்தி விட்டான். அவள் அப்படியே அதிரூப சுந்தரியாகி விட்டாள். திருக்கோளூர் பெண் பிள்ளையின் 43வது வாக்கியம் பூசக் கொடுத்தேனோ கூனியைப் போல என்று கூறுவாள். அவள்தான் இப்பொழுது ஜனாபாயாக வந்துள்ளாள். ஜனாபாய் நாமதேவர் வீட்டிற்கு வந்தாயிற்று. குணாயி, ராஜாயி நன்றாக பார்த்து கொள்கிறார்கள். ஆனால் வீட்டில் வேலை அதிகம். பஜனை நடந்து கொண்டே இருக்கும். சந்திரபாகாவிலிருந்து தண்ணீர் கொண்டு வர வேண்டும். ரொட்டிக்கு மாவு அரைக்க வேண்டும். வரட்டி தட்ட வேண்டும். தினமும் சாதுக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அவர்கள் சாப்பிட்ட இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று வேலை அதிகம். வீட்டிற்கு வரும் சாதுக்கள் விட்டலனின் அலங்காரத்தை பற்றி பேசுகிறார்கள். சந்தனத்தை ஸ்வெட்டர் மாதிரி அணிந்திருந்தான். அப்புறம் கிரீடம், கஸ்தூரி திலகம், சிரித்த முகத்துடன் பாண்டுரங்கன், மகர குண்டலம், இடுப்பில் ஜிலுஜிலுவென்று பீத்தாம்பரம், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தை பற்றி பேசுகிறார்கள். ஒரு நாள் ஊதா நிறத்தில் இருந்தது பகவானின் ஆடை. ஒரு நாள் வெண்பட்டு பீத்தாம்பரத்தில் விட்டலன் ஜொலிக்கிறான் என்று விட்டலனின் அழகை பேசுவார்கள். நாமதேவர் வீடு கோவில் பக்கத்தில் தான் இருக்கிறது. கார்த்திகை ஏகாதசி அன்றுதான் இந்த பெண் சிறுமி கோவில் பக்கத்தில் இருந்து கிடைத்தாள். அன்று பாண்டுரங்கனை சேவித்ததுதான், அதுவும் சந்தேகமே. ஏகாதசி அன்று கோவிலுக்குள் செல்வது மிகவும் கஷ்டம். அதற்கு பிறகு அவள் பாண்டுரங்கனை சேவிக்கவே இல்லை. ஜனாபாயிக்கு பெருமாளை சேவிக்க முடியவில்லையே என்ற வருத்தம். இவள் தினமும் சந்திரபாகா நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வரும் பொழுது இவளை மாதிரியே ஒரு சிறுமி மிக அழகு ஜனாபாயிடம் நட்பு கொண்டாள். ஜனா தண்ணீர் எடுத்து வரும் பொழுது உதவுவாள். அவளை பார்த்தாலே ஜனிக்கு ரொம்ப சந்தோஷம். விட்டலனை பார்க்க முடியவில்லையே என்ற வருத்தமும் போய்விடும். ஜனி ஒரு முறை அவளை எப்படி அழைப்பது என்று கேட்க, கிருஷ்ணம்மா என்று கூப்பிடு அல்லது ரங்கம்மா என்று கூப்பிடு என்கிறாள். தினமும் வருவாள். குணாயி பாட்டிக்கு தெரியாமல் வரட்டி தட்டுவது, ஜலம் கொண்டு தருவது, மாவு அரைப்பது என்று எல்லா வேலைகளிலும் உதவுவாள். ஜனிக்கு அவளுடன் சேர்ந்து வேலை செய்வதால் கஷ்டமே தெரியாது. யாருக்கும் தெரியாவிட்டாலும் நாமதேவருக்கு இது தெரிகிறது. பெண் குழந்தை மாதிரி வந்து நடிக்கிறியே என்று ரசிக்கிறார். அப்பொழுது அவர் பாடிய அபங்கு மிகவும் பிரபலம். ரங்கம்மா மாஜி ரங்கம்மா, ஹரிரே கிருஷ்ணம்மாஜி, ஹரிரே ரங்கம்மாஜி என்று மிக பிரபலமான அபங்கம். இதில் ரகுமாயி ஹரிகிருஷ்ணாவை போற்றும் பாடல்.
என் பண்டரிநாதன் ஜனிக்கு சகோதரி மாதிரி இருந்து உதவி செய்கிறான், பக்தாளுக்கு கிருபை பண்ணுகிறான் என்று நாமதேவர் ரசிக்கிறார். சரித்திரம் தொடரும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.